மேடம் கிளைமேட் சூப்பராக இருக்குது. என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு? பாலக் டோக்லா. சரி ஹவுஸில் எல்லாருக்கும் உனக்கு கைசி இன்னைக்கு வைப் பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் ஸ்டைலில் பாலக் டோக்லா தான் செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டை பச்சை மிளகா தட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு அதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை உடைச்சி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் தட்டி வச்ச பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த பாலக்காய் கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா மாவையும் பாலக்காய் கீரையும் மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் முன்னாடி ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியில் பார்த்தீங்கன்னா அப்பளம் உப்பு போட்டு கொதிக்க வச்சிருந்தா அந்த தண்ணி அப்படியே ஆட் பண்ணி திரும்பி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 டைம் திரும்பி பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும் மாவுக்கு. அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஆயில் தடவி நம்ம எப்படி மசாலா வாட்டை தட்டுவோமோ அதே மாதிரி கொஞ்சோண்டு மாவு எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா வாட்டை தட்டுற மாதிரி தட்டிட்டு நடுவில் விரலால் சின்னதாக ஓட்டை போட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தட்டி வச்ச அந்த மாவை எடுத்து 2 பக்கமும் எண்ணெய் தடவி வீட்டில் இருக்க இட்லி குக்கர் எடுத்து பிளேட் எல்லாம் வெளியே வச்சுட்டு கீழே எண்ணெய் தடவி இந்த மாதிரி நம்ம தட்டி வச்ச மாவை வந்து அடிக்கலாம். எல்லாத்தையும் இட்லி குக்கர்ல நல்லா அடுக்கினதுக்கு அப்புறம் 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோ இருக்கணும்னா இட்லி குக்கருக்கு பாதி அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் கேஸ்ல வச்சு ஹை ஃபிளேம்ல ஒரு 40 to 50 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா சுட சுட நம்ம ராஜஸ்தான் சைட்ல பாலக் டோக்லா வந்து ரெடி ஆயிரும். ரெடியான பாலக் டோக்லாவை 2 பீஸ் எடுத்துட்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா நெய்யை நல்லா ஊத்திட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம சென்னையில் இருக்க இந்த ரெய்னி கிளைமேட்ல சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான ராஜஸ்தான் டிஷ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வைப் செஞ்ச இந்த பாலக்காட் டோக்லாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவல்ல இருந்தது. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிப்போங்க. ஸோ இன்னைக்கு vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.